இயேசு விசாரிக்கப்படுதல் பற்றியும் சிலுவையில் அறையப்படுதல் பற்றியும் மார்க்கு என்ன சொல்கிறார் என்பதை இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறார். அவரை விடுதலை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார். ஆனால் முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை நாம் இந்த தியானத்திலே பார்க்க இருக்கிறோம். பட்டாளத்தார் செய்த கேலி, இயேசு சிலுவையில் அறையப்படுதல், இயேசுவின் மரணம், அடக்கம் ஆகியவற்றை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். பல முரணான காரியங்களை பார்க்கிறோம். கேலி செய்வதாக நினைத்து அவர்கள் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு நினைத்திருந்தால் அத்தனை பேரும் அழிந்திருப்பார்கள். அதில் தானே இயேசு இந்த உலகத்து மக்களை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை தியானிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்கிற ஆசையோடு கூட இந்த பாடத்தை நீங்கள் படிக்குமாறு உங்களிடத்தில் அன்போடு வேண்டுகிறேன். ஜெபம் பண்ணுவோம். உம்மிடத்தில் வருகிற எவரையும் புறம்பே தள்ளாத என் தேவனே, நாங்கள் பல சமயங்களில் இந்த வார பாடத்தில் பார்க்கிற மனிதர்களைப் போல நடந்திருக்கலாம். ஆனாலும் உம்மிடத்தில் வரும்போது ஒரு நாளும் நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லியது இல்லை. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாடத்தை படிக்கும்போது நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ரோம நாட்டின் முதல் குடிமகனாக இருந்த ஜூலியஸ் சீசரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம். கிமு 44ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி சதிகாரர்கள் அவரை கொலை செய்கிறார்கள். அவரை கொலை செய்ய வந்த ஒவ்வொருவரோடும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தின் மத்தியில் கத்தியோடு நிற்கிற புரூட்டஸை பார்க்கிறார். புரூட்டஸை அவர் அதுவரைக்கும் தன்னுடைய மகனாகவே பாவித்து வந்தார். தன்னுடைய மகன் என்று நினைத்த புரூட்டஸ் தன்னை கொலை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்ததை பார்த்தபோது போராடுவதை நிறுத்திவிடுகிறார். தன்னுடைய மேலாடையினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டு, நீயுமா புரூட்டஸ் என்று கேட்டு புரூட்டஸ் அவரை குத்துவதற்கு இடம் கொடுக்கிறார். தன்னுடைய மகன் தன்னை குத்துவதை அவரால் பார்க்க முடியவில்லை. முகத்தை மூடிக்கொள்ளுகிறார். பல சமயங்களில் இந்த உலகத்தில் இது போன்ற சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கலாம். இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட நிலை தான் வந்தது. அவரோடு இருந்தவர்கள் ஓடிவிடுகிறார்கள். அதைத்தான் இந்த வாரப்பாடத்தில் நாம் பார்க்கிறோம். அவரோடு இருந்த ஒருவன் அவரை காட்டி கொடுக்கிறான். அவர் கொலை செய்யப்படுவதற்கு அவன் காரணமாக அமைகிறான். ஆனாலும் இந்த எல்லோரையும் நேசிக்கிறவராகவே இயேசு காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் வரலாம். வராது என்று சொல்வதற்கு இல்லை. நாம் அன்பாக நேசிக்கிறவர்கள் நம்மை விரோதிக்கிறவர்களாக, நம்மை ஒதுக்குகிறவர்களாக மாறலாம். ஆனால் எது நடந்தாலும் இயேசுவை போன்ற அன்போடு நாம் இருப்பதற்கு ஒரு பாக்கியத்தை, ஒரு வாய்ப்பை அவர்கள் தருகிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவரை மோசமானவர்களாக நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வார பாடத்தை தியானிக்கும் போதெல்லாம் இந்த எண்ணம் முற்றிலுமாக நம்மை ஆட்கொண்டிருக்க வேண்டும். நாம் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு எப்படி செயல்பட்டார் என்பதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. யூதருடைய ராஜாவா என்று பிலாத்து கேட்கிறார். அப்படி கேட்பதற்கு காரணம் என்ன? அவரை கைது செய்து விசாரித்த பிறகு யூதர்கள் அவரை பிலாத்து இடத்தில் கொண்டு போகிறார்கள். எதற்காக அப்படி செய்தார்கள்? இயேசுவை கொலை செய்வதற்கான ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு யூதர்கள் எவருக்கும் அதிகாரம் இல்லை. ரோமர்களுக்குத்தான் அதிகாரம் இருந்தது. ரோம பிரதிநிதியாக, தேசாதிபதியாக அப்பொழுது எருசலேம் பகுதியை அரசாட்சி செய்து வந்தவர் பிலாத்து. எனவே பிலாத்து இடத்தில் கொண்டு போகிறார்கள். எப்படியாகிலும் அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். அதிகாலையில் பிலாத்துவின் அரண்மனைக்கு அவரை அழைத்து சென்று விட்டதாக தெரிகிறது. பிலாத்து அவரை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறான். இயேசு யூதருடைய ராஜா மாத்திரமில்லை, கேள்வி கேட்கிறவனுக்கும் அவர்தான் ராஜா. அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை.
நீ சொல்லுகிறபடிதான் என்று இயேசு அவனிடத்தில் சொல்கிறார். அதை கேட்டவுடனே ரோமருக்கு விரோதமாக புரட்சி செய்வதற்கு ஒருவன் தன்னை ராஜா என்று அழைக்கிறான் என்று சொல்லி பிலாத்து கொலை தண்டனையை விதித்திருக்கலாம். ஆனால் உடனே தீர்ப்பு சொல்லிவிடவில்லை. இந்த மனிதனிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அதனால் அவரை விடுதலை செய்வதற்கு அவன் பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறான். குற்றம் சாட்டின மத தலைவர்கள் அநேக குற்றங்களை அவர் மேலே சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு அவர் எந்த மாறுத்தரமும் சொல்லவில்லை. ஏனென்றால் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்கப் போவதில்லை. இவரை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்பதிலே அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார்கள். இயேசுவும் மரிப்பதற்கு ஆயத்தமாகத்தான் இருந்தார். இந்த உலகத்திற்கு ஒரு மனிதராக வந்ததே மற்றவர்களுக்காக மரிப்பதற்கு தானே. அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். ஆனால் யாருக்காக அவர் சாக வந்தாரோ அவர்களே அவருக்கு விரோதமாக இருப்பது தான் மிகுந்த ஆச்சரியமான ஒன்று. அவர் ஒன்றும் சொல்லவில்லை என்பதை பார்த்து பிலாத்துவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவர் ஒரு பதிலும் சொல்வதில்லையா என்று கேட்கிறான். அதற்கு காரணம் என்ன என்றால், பொதுவாக இவ்விதமாக குற்றம் சாட்டப்படும் போது என்மேல் எந்த குற்றமும் இல்லை, நான் நிரபராதி என்று தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சொல்வார்கள். இங்கே இவரோ அமைதியாக இருக்கிறார். இவருக்கு தீர்ப்பு சொல்ல காத்திருந்த இந்த பொந்தியு பிலாத்து யார் தெரியுமா? கிபி 26 36 வரை யூதேய ஆளுநராக இருந்தவர். இரக்கமற்ற மனிதன்தான். தேசத்தின் மக்களுக்கு பீதி உண்டாகிற வகையில் பல செயல்களை அவன் செய்திருக்கிறான். ஆனால் இவனுடைய மனைவி கிளாடியா புரோக்கியூலா நல்லவள். இயேசுவை விடுதலை செய்யுமாறு கூட செய்தி அனுப்பியதாக வேறு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். பின்னாட்களில் இவரை நல்வழிப்படுத்துவதற்கு அவருடைய மனைவி முயற்சி செய்திருக்கிறாள். நிக்கோதேமுவின் நற்செய்தி, பிலாத்துவின் நடபடிகள், தி அப்போக்ரிஃபான் ஆஃப் ஜேம்ஸ் ஆகிய புத்தகங்களில் இவர் மனம் திரும்பியதாகவும் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலாத்துவை மதிப்புடன் பார்க்கிற பல சபைகள் இருக்கின்றன. எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை, காப்டிக் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை, ஆர்மேனிய அப்போஸ்தலிக் திருச்சபை, கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை, சீரியாக் திருச்சபை ஆகிய திருச்சபைகள் அவர் நல்லவர் என்பதாக சாட்சி சொல்கின்றன. ஆனால் இப்பொழுது இயேசுவை விடுதலை செய்ய பார்த்தாலும் தன்னுடைய பதவியை காத்து கொள்வதற்காக இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி ஒப்புக் கொடுத்த போது இன்னொருவனை விடுதலை செய்கிறார். அவனுடைய பேர் பரபாஸ். இந்த பரபாஸ் யார்? கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவன்தான் இந்த பரபாஸ். பரபாஸ் என்றால் அப்பாவின் மகன் என்ற அர்த்தம். இயேசுவோ பரலோக பிதாவின் மகன். ஒரு வகையில் 2 பேருமே அப்பாவின் மகன் என்று அழைக்கப்பட்டவர்கள். பரலோக தந்தையின் உண்மையான மகனாக இயேசு அவர் காட்டிய வழியில் மக்களுடைய ரட்சிப்புக்காக மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆனால் இந்த பூலோகத்தில் அப்பாவின் மகனாக செயல்பட்ட பரபாஸ் வன்முறையை கையாண்டு மக்களுக்கு நன்மை செய்யப்போவதாக நினைத்து கொண்டிருந்தார். இவர்களில் அன்பானவர் கொல்லப்படுகிறார். வன்முறை செய்தவன் விடுதலை செய்யப்படுகிறான். பிலாத்து ஒன்றை புரிந்து கொண்டார், இன்னொன்றை புரிந்து கொள்ளவில்லை. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து புரிந்து கொண்டார். பொறாமை எப்படிப்பட்ட நிலைக்கு ஒருவரை எடுத்துச் செல்ல முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கொலை செய்யக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள். புரிந்து கொள்ளாதது என்ன? இவன் தேசாதிபதியாக இருந்ததினாலே இயேசுவை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அநேக மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இவர் செயல்பட்டதையும் அவன் அறிந்திருக்க வேண்டும். அதனால் இந்த ஜனங்களிடத்தில் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வைத்தால்
அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறான். அதில் இந்த மக்கள் கூட்டத்தின் தன்மையை அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் எப்பொழுதும் நன்றி உள்ளவராக இருப்பார் என்று ஒருவர் நினைத்தால் ஏமாற்றத்தை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, நாம் செய்கிறோம். அவர்களிடத்திலிருந்து எந்த நன்றியையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் தங்கள் விருப்பப்படி தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு விரும்புவார்கள். தேவனிடம் கூட அவர்கள் நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இங்கே தன்னுடைய திட்டத்தின்படி பண்டிகையின் போது ஒருவரை விடுதலை செய்கிற வழக்கத்தை மனதில் வைத்து, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இங்கே பிலாத்து ஏமாந்து விட்டார். இந்த மக்களை பிலாத்து புரிந்து கொள்ளவில்லை. இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் பிரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியர்கள் என்ன சொன்னார்களோ அதை இந்த மக்கள் கேட்டார்கள். தங்களில் பலருக்கு உதவி செய்த இயேசுவை மறந்து விட்டார்கள். தலைவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்யும்படியாக இவர்கள் கேட்கிறார்கள். பரபாசை விடுதலை செய்துவிட்டு இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக அந்த மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுபோன்று நிகழ்ந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பிலாத்து அதன் பிறகு ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை விடுதலை செய்தான். இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அன்பை காட்டிய ஒருவரை ஒதுக்கிவிட்டு வன்முறையை கையாண்ட ஒருவரை யூதர்கள் தெரிந்து கொண்டார்கள். நாம் யாரை தெரிந்து கொள்கிறோம்? இயேசுவின் பாதையை தெரிந்து கொண்டால் அவருடைய அன்பை நாம் அனுபவிப்போம். சாத்தானுடைய வன்முறையை நாம் தெரிந்து கொண்டால் நாம் ஆசைப்பட்ட வன்முறை நம்மை மேற்கொள்வதற்கு தேவன் அனுமதிக்க நேரிடும். ஏனென்றால் நம் விருப்பப்படியே நாம் செயல்படுவதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கிறார். அது நம்முடைய தேர்வு. எனவே நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதிலே எப்பொழுதும் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று இயேசுவுக்கு முன்னராக ரோம வீரர்கள் முழங்காற்படியிட்டு அவரை கேலியாக வாழ்த்தினார்கள். அதைத்தான் அடுத்த பகுதியில் பார்க்கிறோம். ஒரு பட்டாளத்தில் 200 முதல் 600 பேர் வரை இருப்பார்கள். அந்த பட்டாளம் என்ன செய்தது என்பதை நாம் பார்ப்போம். போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் வரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்காற்படியிட்டு அவரை வணங்கினார்கள். ஒரு ராஜாவை நடத்துவது போல நடத்துகிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் கேலியும் கிண்டலும் இயேசுவை வேதனைப்படுத்துவதும் இருப்பதை பார்க்க முடியும். தலையிலே முள்முடியை சூட்டுகிறார்கள். அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். கோலை கொண்டு வருகிறார்கள். ஆனால் சிரசிலே கோலால் அவரை அடிக்கிறார்கள். அவர் மேல் துப்புகிறார்கள். முழங்கால் படியிட்டு அவரை வணங்குகிறார்கள். ஆனால் செய்ததெல்லாம் நக்கலும் நையாண்டியும். அவரை அடிப்பதையும் அவர் மேல் துப்புவதையும் திரும்ப திரும்ப செய்தார்கள் என்பதே இதற்கான கிரேக்க சொற்கள் நமக்கு காட்டுகின்றன. அதுபோன்ற கஷ்டத்தை அவர் யாருக்காக அனுபவித்தார்? எனக்காக, உங்களுக்காக. பின்னர் சிவப்பான அங்கியை கழற்றி விட்டு அவருடைய வஸ்திரங்களை அவர் கொடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். யூதர்களுக்கு மட்டுமல்ல, ரோமர்களுக்கும் இயேசு உண்மையிலேயே ராஜாவாக இருந்த போதிலும் அவர்கள் கேலியாகவே இயேசுவை ராஜாவாக வணங்கினார்கள். அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். இன்று நாம் உண்மையிலேயே இயேசுவை ராஜாவாக பார்க்கிறோமா? அந்த போர் வீரர்கள் செய்ததை நாம் வாசிக்கும்போது, படிக்கும்போது நமக்கு வேதனை வருகிறது. ஆனால் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நாமே ராஜாவாக நடந்து கொண்டு அவரை ராஜா என்று சொல்லும்போது நாம் அவரை கேலி பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில்
நாம் செல்ல வேண்டிய சரியான பாதை எது என்பது நம் தேவனுக்கு தெரியும். அவரை நாம் ராஜாவாக பார்த்தால் அந்த பாதையிலே செல்லுவோம். அப்படி அந்த பாதையில் செல்லுவதற்கு திறன் இல்லாமல் அவரை வெறுமனே ராஜா என்று மாத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் அவரை நாம் கேலி பண்ணுகிறோம். ஆனால் நாம் எப்படி நடந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்பதுதான் அவருடைய அன்பு எத்தகையது என்பதை நமக்கு காட்டுகிறது. கடைசியாக அவரை சிலுவையில் அறைகிறார்கள். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருந்தவர்கள் வேதனை மிக்க என்ன முரண்பாடுகளை செய்தார்கள் என்பதை பாருங்கள். சிரேனா ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழிய வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். இங்கே அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் என்று அவர் சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாகும். ரோமிலிருந்து மார்க் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியதாக கருதப்படுகிறது. ரூப் என்பவரும் அவருடைய தாயாரும் அந்த சமயத்தில் ரோமில் இருந்ததாக தெரிகிறது. ரோமுக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் இந்த ரூப்பை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ரூப்புடைய தாயாரை தன்னுடைய தாயார் என்று அழைக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கமானவர்கள். ரூப்புடைய தாயார் இவர்கள் மேலே மிகுந்த அன்புடையவர் என்பது நமக்கு தெரிகிறது. எப்பொழுது இவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கும்? பவுல் இன்னமும் ரோமுக்கு செல்லவில்லை. ஆனால் ரோமில் இருக்கிற ரூப்புடைய தாயார் எப்படி இவருடைய தாயார் போல இவரிடத்தில் பாசம் காட்டியிருக்க முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கும் பதில் வேதாகமத்தில் நமக்கு இருக்கிறது. ஸ்தேவா நிமித்தமாக உபத்திரம் வந்தபோது கிளம்பின யூதர்களுக்கு மாத்திரம்தான் இயேசுவை பற்றி சொன்னார்கள். பிற இனத்தவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் சிரேனே ஊரிலிருந்து வந்த விசுவாசிகள் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து அங்கே இருந்த கிரேக்கருக்கு சத்தியத்தை சொல்லி அங்கே ஒரு திருச்சபையை நாட்டுகிறார்கள். அந்த திருச்சபையில்தான் ஊழியம் செய்வதற்கான ஏவுதலை பவுல் பெற்றுக்கொள்கிறார். எனவே இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனும் அவருடைய மனைவியும் ஊழியத்திற்காக அங்கே வந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. பவுலுக்கும் அவருக்கும் அங்கே தொடர்பு ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரூப்புடைய குடும்பம் அவ்வளவு முக்கியமான ஒரு குடும்பமாக இருக்கிறது. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமந்தபோது தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை புரிந்து கொண்ட பிறகு தனக்கு கிடைத்த பாக்கியத்தை நினைத்து அவர் எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டிருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு கொல்கோதா என்கிற இடத்திற்கு கொண்டு போனார்கள். கொல்கோதா என்றால் கபாலஸ்தலம் அல்லது மண்டையோட்டு பாறை என்ற அர்த்தமாம். அவருக்கு வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை குடித்தால் வலி கொஞ்சம் தெரியாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்காக மரிக்க வந்த இயேசு முழு வலியையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். இயேசுவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சிலுவையிலே அவரை படுக்க வைத்து அவருடைய கைகளிலே ஆணி அறைந்திருப்பார்கள். கை என்று சொல்லும்போது மணிக்கட்டு பகுதியிலே அவர்கள் ஆணிகளை அறைந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. காலையும் சிலுவையில் வைத்து ஆணி அறைந்து விடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தம் வெளியேறி வேதனையை அனுபவித்து அவர்கள் சாக வேண்டும் என்பதுதான் இந்த ரோமர்களுடைய திட்டம். அவரை சிலுவையில் அறைந்தவர்களை பற்றி பின்னால் பவுல் பேசும்போது சொல்கிறார், தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின தேவ ஞானத்தையே பேசுகிறோம், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. கவனித்தீர்களா? அவரை சிலுவையில் அறைந்தவர்களை பற்றி அவர் இங்கே பேசுகிறார். அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அவரை அறியவில்லை என்று பவுல் சொல்கிறார்.
எதை அறியவில்லை? நமக்காக அவர் திட்டமிட்டிருந்த ஞானமான திட்டங்களை அவர்கள் அறியவில்லை. இன்றைக்கும் கூட நாம் இப்படி செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தெரியுமா? இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே நாம் இதை செய்யலாம். தேவாலயத்தை குறித்து பேசினார்கள், தேவாலயத்தை முக்கியப்படுத்தினார்கள். ஆனால் தேவாலயத்தின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். கிறிஸ்தவர்களை பற்றி பவுல் எழுதுகிறதை பாருங்கள். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய வசனத்தை நாம் புரிந்திருக்கலாம். இனிவரும் உலகம் எப்படிப்பட்டது என்பதற்கான பலனை கூட நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனால் அதை மறுதலித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி மறுதலிப்போம்? இல்லையே, நாங்கள் ஒரு நாளும் இயேசுவை மறுதலிக்கவில்லையே என்று நான் நினைக்கலாம். ஆனால் அன்பு காட்ட வேண்டியவர்களிடம் நான் அன்பு காட்டவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொண்டதனால் எந்த பயனும் இல்லை என்பது தெரிகிறது. உண்மையான அன்பை நாம் காட்டுவதுதான். நாம் அவரை பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படி நாம் செய்யவில்லை என்றால் நாம் மறுபடியுமாக அவரை சிலுவையில் அறைகிறோம் என்று வேதாகம் சொல்கிறது. யோவான் இயேசுவை பார்த்தபோது அவரை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று அழைக்கிறார். ஆம், இன்றைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். நான் பாவம் செய்யும் போதெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறைகிறேன். அதன் பிறகு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்போது நடக்கும் தெரியுமா? நீங்கள் அநேக வஸ்திரங்களோடு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்தில் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோடு பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று யோசுவா சொன்னதாக யோசுவா 22:8 நாம் வாசிக்கிறோம். யுத்தத்திற்கு போகிறார்கள். யுத்தத்திலே எதிரிகளை வென்று விட்டார்கள். வென்ற பிறகு அங்கே இருந்து கொள்ளையிட்டு வருகிறார்கள். அந்த கொள்ளையிட்டு வருகிறதுல என்ன இருக்கிறது? வஸ்திரங்கள் இருக்கிறது. அதை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள் என்று தாவீது எழுதுகிறார். என்னை கொன்று விடுவது போலவும் கொன்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து என்னுடைய எதிரிகள் திட்டம் போடுகிறார்கள் என்று இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார். அதுபோல இயேசுவின் வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள், அதற்காக சீட்டு போட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவை ஜெயித்து விட்டதாகவும் இவர்கள் வெற்றி வீரர்கள் என்றும் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்றும் காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலே வென்றது யார்? இயேசு தான். தோல்வியுற்றதாக நினைக்கலாம். ஆனால் அந்த தோல்விதான் சாத்தானுக்கு மரண அடி. அந்த தோல்விதான் அநேகர் இன்றைக்கு வெல்லுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தேவன் தீர்மானிப்பதற்கு நாம் விட்டு விடுவோம். நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தேவன் பார்த்துக்கொள்வார். அந்த யூத மக்களின் செயல்களில் இருந்த முரண்களை நாம் பார்க்கலாம். அவர் யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டும்படியாக பிலாத்து சொல்லிவிடுகிறார். அவர் யூதருக்கு மட்டுமல்ல, எனக்கும் அவர்தான் ராஜா. அவர்கள் கேலி செய்வதாக நினைத்து கொண்டு உண்மையை சொல்லுகிறார்கள். பாருங்கள், இது ஒரு முரண்தான். வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன் ஆகிய 2 கள்ளர்களை அவரோடு கூட சிலுவையில் அறைகிறார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனாலும் சர்வலோகத்தின் பாவமும் அவர் மேல் இப்பொழுது இருக்கிறது. அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். நான் நீதிமானாக எண்ணப்படுவதற்காக என் ஆண்டவர் அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்டார். அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுவதற்காக அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். எப்படிப்பட்ட முரண் என்று பாருங்கள். அந்த வழியாக கடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, நீயே உன்னை ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள்.
இயேசு யார் என்பதை அறியாமல் இப்படி பேசுகிறார்கள். தம்மால் எளிதில் செய்யக்கூடிய ஒன்றை தேவன் ஏன் செய்யவில்லை? மனிதனுடைய ரட்சிப்புக்காக. அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தால் மனிதனுடைய ரட்சிப்பு நடக்காமல் போயிருந்திருக்கும். ரட்சிப்பின் திட்டம் ஒழிந்து போயிருந்திருக்கும். தேவன் செய்யக்கூடிய ஒன்றை செய்யாமல் இருப்பதை நாம் சுட்டிக்காட்டி பேசுவது தூஷணமாக இருக்கிறது, தேவதூஷணமாக இருக்கிறது. அவர் செய்யவில்லை என்றால் அதற்கு நிச்சயமாக சரியான காரணம் இருக்கும். அதற்காக நாம் அவர் மேல் வருத்தப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. என் தேவன் அன்புள்ளவர் என்பதனால அவர் எனக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தியாக வேண்டும். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொன்னார்கள். அவர் தம்மை ரட்சித்திருந்தால் நான் ரட்சிக்கப்பட வழி இல்லாமல் போயிருந்திருக்குமே. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி கிறிஸ்து பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள். இயேசு தம்மை மேசியாவாக அழைத்து கொண்டதாக மார்க் அதிகம் குறிப்பிடவில்லை. இப்பொழுது அவருடைய எதிரிகள், அவரை அழிக்க பார்க்கிறவர்கள் இஸ்ரவேலுக்கு ராஜா என்கிறார்கள், கிறிஸ்து என்கிறார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசுவை நிந்திக்கிறவர்களுக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு இருந்தது. இந்த 2 கள்ளர்களில் ஒருவர் திருந்தியதாக லூக்கா குறிப்பிடுகிறார் அல்லவா? எனவே தேவனை நிந்திக்கிறவர்கள் கூட திருந்துவதற்கான வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு இயேசு எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார். உங்களை இன்றைக்கு நிந்திக்கிறவர்கள் கூட மாறலாம். இன்றைக்கு உங்களை புகழ்கிறவர்கள் பின்னால் உங்களை நிந்திக்கலாம். இன்றைக்கு உங்களை நிந்திக்கிறவர்கள் பின்னால் உங்களை புகழலாம். எதையும் பார்த்து நாம் அவர்களை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் அவர்களை நேசிப்பது நம்முடைய கடன் என்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்மை மீட்பதற்காக இயேசு எப்போது எவ்வளவு நேரம் சிலுவையில் தொங்கினார் தெரியுமா? அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. 3ஆம் மணி என்பது காலை 9 மணி. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். 6ஆம் மணி என்பது நண்பகல் 12 மணி. 9ஆம் மணி என்பது மதியம் 3 மணி. மதியம் 3 மணிக்கு பிறகு வேகமாக சில சம்பவங்கள் நிகழ்கின்றன. அதற்கு பிறகு அவர் இறந்து விடுகிறார். எனவே மதியம் 3 மணி அளவில் அவர் இறந்து விடுவதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் சிலுவையில் நமக்காக தொங்கியிருக்கிறார். இது வேதனை. இதுதான். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். நாம் அவருக்கு சொந்தம் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்வதன்படி நடப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று லூக்கா 19:41 வாசிக்கிறோம். அவரை காட்டி கொடுத்து, அவரை சிறைப்பிடித்து, அடித்து, கொலை செய்து அழிக்க பார்த்த அந்த நகரத்தை பார்த்து அவர் அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இங்கே சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவனால் இயேசு கைவிடப்பட்டதாக வேதாகமம் சொல்கிறது. சிலுவையில் இருந்தபோது இயேசு சொன்ன வார்த்தைகளில் மார்க் புத்தகத்தில் இருக்கிற ஒரே வசனம் என்ன தெரியுமா? ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று இயேசு சொன்ன வார்த்தை தான். 9ஆம் மணி நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதற்கு அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லுகிறார்கள். ஏலோயி என்பதை எலியா என்று எடுத்துக்கொள்கிறார்கள். எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர் எலியாவை கூப்பிடவில்லை, தேவனைத்தான் கூப்பிட்டார். அதற்கு பிறகு இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார்
என்று மார்க் 15:37 சொல்கிறது. உயிரற்ற திரைச்சலையும் உயிருள்ள நூற்றுக்கு அதிபதியும் வெளிப்படுத்தின முரண் என்னென்று தெரியுமா? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பழைய ஏற்பாட்டின் சடங்குகள் எல்லாம் ஒழிந்து போயின என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதியோ அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். ரோமா நூற்றுக்கு அதிபதி இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறான். தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழிந்து போகிறது. பலிகள் எல்லாம் இனி தேவையில்லை, தேவகுமாரன் பலியாகிவிட்டாரே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிலுவை அருகே நின்றவர்கள் யார் மட்டும் என்பது தெரியுமா? வாசிப்போம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலியாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். அநேக பெண்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது, பெயர் சொல்லப்படாத பெண்களும் சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சிலுவை நிறுத்தப்பட்ட பகுதியில் இருக்கிறார்கள். இயேசுவோடு இருந்தபோது முன் இடத்திலிருந்து யார் பெரியவர் என்று போராடி கொண்டிருந்த ஆண் சிங்கங்கள் யாரையும் இங்கே பார்க்க முடியவில்லை. ஒதுக்கப்பட்டிருந்த பெண் பிறவிகள் தான் அங்கே இருந்தார்கள். எப்படிப்பட்ட முரண் என்று பாருங்கள். இயேசுவின் கல்லறையை தேடிச் சென்ற இந்த பெண்கள் தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தியை முதலில் கேட்டார்கள். அவர்களில் ஒருவர் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் பார்த்தார். நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இயேசுவை நீங்கள் நேசித்தார், இயேசுவை நீங்கள் தேடினார், அவரை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நமக்கு ஆறுதலான செய்தி. அவர் அடக்கம் பண்ணப்பட்டதையும் மார்க்குவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் என்று பாருங்கள். இயேசுவின் சீடர்கள் அனைவரும் ஓடிவிடுகிறார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இந்த நிகழ்ச்சிக்குள் வருகிறார். அவர் யார்? சனகரேம் சங்கத்தின் மரியாதைக்குரிய ஒரு உறுப்பினர், நகரத்தின் செல்வாக்கு மிக்க நபர்களில் ஒருவர், செல்வந்தர், கணம் பொருந்தியவர், ஆளுநருடன் பரிச்சயம் இருந்தது அவருக்கு. அதனால்தான் தைரியமாக பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் சரீரத்தை கேட்கிறார். இயேசுவை அடக்கம் பண்ணுவதில் ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினர் ஒருவர் ஆர்வம் காட்டியது நம் மனதை தொடுவதாக உள்ளது. ஆலோசனை சங்கம்தான் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஆசைப்பட்டது. அதைச் சேர்ந்த ஒருவர் இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு வந்து நிற்கிறார். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். அந்த நாள் சாயங்காலத்தில் இந்த அரிமத்தியா ஊரான் அங்கே வருகிறார். அவர் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று மார்க் பதிவு செய்கிறார். பிலாத்துவுக்கும் அவருக்கும் பரிச்சயம் இருந்திருக்கிறது. பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை இவர் கேட்கிறார். இயேசுவுக்கு மிகவும் நம்பிக்கையான சீடர்கள் இப்போது எங்கே இருந்தார்கள்? உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதுவரை உங்களோடு இராத யாரோ ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்யலாம். உங்களோடு இருந்தவர்கள் எல்லோரும் ஓடி போய்விடலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டார். நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்கிறார். ஆம் என்று நூற்றுக்கு அதிபதி சொன்ன பிறகு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் அவன் ஒப்புக் கொடுக்கிறான். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் என்று ஏசாயா 53:9 வாசிக்கிறோம். அக்கிரமக்காரர்களோடு சேர்ந்து அவரை சிலுவையில் அறைந்த போதிலும் அவர் உயிர்த்தெழுந்த போது அவர் ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். யோசேப்பு போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து இயேசுவை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். யோசேப்பு மிகுந்த செல்வந்தர். தனக்கென ஒரு கல்லறை வெட்டி வைத்திருந்தார். அந்த கல்லறையிலே கொண்டு போய் இயேசுவை வைக்கிறார்.
மரித்தபோது அவர் பணக்காரனோடு இருந்தார். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக அவர் அடக்கப்படம் பெற்ற இடத்திற்கு வந்தார்கள். சீஷர்கள் யாரும் அங்கே இல்லை. இயேசுவின் அடக்கத்திற்கு அநேகர் வரவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் வராதவர்களை இயேசு ஒதுக்கிவிடவில்லை என்பது அடுத்த உண்மை. தம்மிடம் வருகிற எவரையும் இயேசு ஒதுக்க மாட்டார். கட்டாயப்படுத்தி யாரையும் இயேசு தம்மிடம் இழுப்பதில்லை. அவர்கள் தாங்களாக வர வேண்டும். அவரிடத்தில் அவரை தேடி வந்தால் அவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் இவ்வாறு சொல்லுகிறது. மேசியா மேசியா என்று யூத தலைவர்கள் மேசியாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் வந்தபோது அவரை அறியாமல் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அல்லவா? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல என்று தானியேல் புத்தகம் சொல்கிறது. நமக்காக மரித்த இந்த இயேசுவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முக்கிய இடத்தை கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். 2004 மேன் ஆன் ஃபயர் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஜான் கிரீசி என்கிற ஒரு அதிகாரியை பற்றியும் பீட்டா என்கிற ஒரு சிறுமியை பற்றியும் அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. பீட்டா என்பவள் மெக்சிகோவிலே ஒரு பெரிய பணக்காரனுடைய மகள். ஜான் கிரீசி என்பவர் சிஐஏவில் பதவியிலிருந்து பின்னர் மது குடிக்கிறவராக மாறி மதுவின் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று கொண்டிருந்த ஒரு வீரர். இந்த பீட்டா என்கிற 9 வயது சிறுமிக்கு பாதுகாவலராக ஜான் கிரீசி நியமிக்கப்படுகிறார். ஜான் கிரீசி எவ்வளவோ கவனமாக இருந்தும் பீட்டாவை கடத்தி சென்று விடுகிறார்கள். பீட்டாவை மீட்பதற்காக ஜான் கிரீசி பல வகைகளிலும் முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியில் கடைசியில் பீட்டாவை கடத்தி சென்ற மனுஷனோடு அவர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு விடுகிறார். அப்பொழுது கடத்தி சென்றவன் சொல்லுகிறான், ஒரு உயிருக்கு பதிலாக இன்னொரு உயிரை தந்தால் அவளை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது, நீ அவளுக்காக சாக ஆயத்தமாக இருந்தால் அவளை விடுதலை செய்கிறோம். நான் சாக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு பாலத்தின் ஒரு பக்கத்தில் பீட்டாவுடைய அம்மா இருக்கிறார். அம்மாவை அந்த இடத்துல காரில் நிற்கும்படியாக சொல்லிவிட்டு ஜான் கிரீசி அந்த பாலத்தில் நடந்து செல்கிறார். நான் வருகிறேன், பீட்டா வந்தவுடனே நீங்கள் காரில் ஏறி சென்று விடுங்கள், இங்கே தாமதிக்காதீர்கள், பிறகு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த பாலத்தில் நடந்து செல்கிறார். பாலத்தில் ஜான் கிரீசி வருவதை பார்த்த கடத்தல்காரன் காரிலிருந்து பீட்டாவை இறக்கி அவருடைய கண்களில் கட்டியிருந்த துணியையும் கைகளில் கட்டியிருந்த கயிற்றையும் அவிழ்த்து ஓடு என்று சொல்லி அனுப்புகிறார். அவர் ஓடி வரும்போது கிரீசியை பார்த்தவுடனே கிரீசி என்று கத்திக்கொண்டே ஓடி வருகிறாள். முகர்பிடியிட்டு பீட்டாவை கிரீசி கட்டி அணைத்துக் கொள்கிறார். உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு அவர்கள் எந்த கஷ்டமும் தரவில்லையே என்று கேட்டபோது இல்லை இல்லை என்று பீட்டா பதில் சொல்கிறார். சரி பீட்டா, நீ ஓடு, அம்மா அங்கே காரோடு காத்திருக்கிறார்கள், நீ காரில் ஏறி சென்று விடு. நீங்கள் என்று கேட்கிறார். நான் போகிறேன், நீ வீட்டுக்கு போ என்று சொல்லிவிட்டு கிரீசி கிளம்பும்போது, நான் உங்களிடத்தில் மிகுந்த அன்பாக இருக்கிறேன், நீங்களும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள் அல்லவா என்று பீட்டா கேட்கிறார். ஜான் கிரீசி ஆம், அன்பாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். பாலத்தின் அடுத்த பகுதியை நெருங்கிய போது ஜான் கிரீசி தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்துகிறார்.
கடத்தல்காரன் அவரை சுட்டு கொன்று விடுகிறார். இது ஒரு கற்பனை கதை அல்ல, உண்மை கதை தான். என்னை காப்பாற்றுவதற்காக இயேசு தன் உயிரை விட்டார். அதுதான் மேன் ஆன் ஃபயர் கதை. இந்த அன்பை புரிந்து கொண்டால் நான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழுவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, உங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் நான் ருசி பார்த்த பிறகு எப்படி ஆண்டவரே நான் அன்பற்றவனாக இருக்க முடியும்? என்னை பலப்படுத்தும். உங்களுடைய வல்லமையை தார். அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் பரமபிதாவே. ஆமென்.